ஃபித்னா தொடர்பா யாரும் செய்தி தெரிஞ்சு வச்சிருக்கீங்களான்னு கேட்கும் போது ஆமா எனக்கு தெரியும், ஒரு மனிதன் அவன் குடும்பத்தார் விஷயத்துல ஃபித்னாவுக்கு உள்ளாக்கப்படுவான். குடும்பத்தார் மூலமா பல சோதனைகள் வருதுல. இன்றைக்கு பலரும் அல்லாஹ்வின் தூதருடைய உத்தரவுகளை மீறுவதற்கு யார காரணம் காட்டுறாங்க? குடும்பத்தை காரணம் காட்டுறாங்க, பிள்ளைகளை காரணம் காட்டுகிறார்கள். ஒருவன் ஹராமான முறையில் பொருளாதாரத்தை சம்பாதிக்கிறான் என்று சொன்னால் மார்க்கம் சொன்ன அத்தனை வழிமுறைகளை மீறி பொருளாதாரத்தை சம்பாதிக்கிறான், அவனுக்காக சம்பாதிக்கிறான். எல்லாவற்றையும் தானே உண்ண வேண்டும், தானே அனுபவிக்க வேண்டும் என்பதற்காக குடும்பத்தை தான் காரணம் காட்டுறான். என் மனைவி மக்கள் நல்லா இருக்கணும், என் பிள்ளைங்க எதிர்காலம் நன்றாக இருக்க வேண்டும், சொந்த பந்தங்கள் என்னை மதிக்க வேண்டும், பெற்றோர் என்னை போற்ற வேண்டும் என்று குடும்பத்தை தான் காரணம் காட்டுறான். அப்ப ஒரு மனிதன் இன்றைக்கு மார்க்க மீறல்களில் ஈடுபடுவதற்கு அவன் காரணம் என்பதை விட குடும்பத்தார் மூலமா அவன் சோதனைக்கு உள்ளாக்கப்படுவது ஒரு காரணமா இருக்கு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்திற்குரிய எல்லாமல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எல்லாமல்ல அல்லாஹ்வின் மகத்தான கிருபையினால் புனிதம் நிறைந்த ரமலான் மாதத்திலே நன்மையை எதிர்பார்த்தவர்களாக அல்லாஹ்வின் ஆலயத்தில் நாம் அமர்ந்திருக்கிறோம். உத்தம தோழர்களின் உன்னத வரலாறு என்கிற தலைப்பிலே நபித்தோழர்களின் வாழ்க்கை வரலாற்று செய்தியினையும் அதன் மூலம் நாம் பெற வேண்டிய படிப்பினைகளையும் அறிந்து வருகிறோம். நேற்றைய தினம் ஹுதைஃபா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களினுடைய வாழ்க்கை வரலாற்றிலிருந்து முக்கியமான பல்வேறு நிகழ்வுகளை தெரிந்து கொண்டோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு மிகவும் நெருக்கமாக இருந்த ஒரு நபித்தோழர் என்றும், நபித்தோழர் ஹுதைஃபத்து இப்னுல் யமான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபிகள் நாயகத்திடமிருந்து ஆட்சி அதிகாரம் தொடர்பாக, நயவஞ்சகர்கள் தொடர்பாக பல்வேறு இரகசிய செய்திகளை அறிந்து கொண்ட ஒரு நபித்தோழர் எனவும் ஒரு சில செய்திகளை அறிந்து கொண்டோம். தபூக்கிலிருந்து திரும்பி வருகின்ற வழியில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதான ஒரு கொலை முயற்சி நடைபெற்றது. அந்த கொலை முயற்சியில் ஈடுபட்ட நபர்கள் முகங்களை மூடிக்கொண்டு வந்தார்கள். அந்த சபையில் நபிகள் நாயகம் அவர்களோடு ஹுதைஃபத்து இப்னுல் யமான் அவர்களும் இருந்தார்கள். ஆனால் அவர்கள் கொலை முயற்சியில் ஈடுபட்ட அந்த பாவிகளின் முகத்தை பார்க்கவில்லை என்பது தொடர்பான செய்தி வரையிலையும் நேற்றைய தினம் நாம் சொன்னோம். அந்த நிகழ்வை உறுதிப்படுத்தக்கூடிய விதமான ஒரு அறிவிப்பு முஸ்லீமில் இடம்பெறுகிறது. முஸ்லீமில் 5363 5363 இந்த இலக்கத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஹுதைஃபா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சில தாபீன்களோடு அமர்ந்திருக்கின்ற பொழுது நபிகள் நாயகத்தினுடைய இறப்பிற்கு பிறகு நடைபெறக்கூடிய ஒரு சம்பவம். அப்போ ஹுதைஃபா அவர்கள் குறிப்பிட்ட ஒரு மனிதரை நோக்கி கேட்கிறார்கள், அன்ஷுதுக்க பில்லாஹி, அல்லாஹுவை சாட்சியாக்கி உம்மிடம் கேட்கிறேன், கம்கான அஸ்ஹாபுல் அகபா, அகபாவில் எத்தனை பேர் இருந்தார்கள் சொல் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அந்த சபையில் ஒருவர் அமர்ந்திருக்கிறார், பலரும் அமர்ந்திருக்கிறார்கள். குறிப்பாக நபிகள் நாயகத்தின் இறப்பிற்கு பிறகு எனும் பொழுது, அவருடைய இறுதி காலகட்டம் எனும் பொழுது தாபீன்கள் அதிகமாக அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு சபை. அந்த சபையில் ஒருவர் அமர்ந்திருக்கிறார். அந்த ஒருவரை நோக்கி ஹுதைஃபா அவர்கள் கேட்கிறார்கள், அல்லாஹுவை சாட்சியாக்கி கேட்கிறேன், கம்கான அஸ்ஹாபுல் அகபா, அகபாவில் எத்தனை பேர் இருந்தார்கள் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அகபான அந்த கொலை முயற்சியில் ஈடுபட்ட நபர்கள் எத்தனை பேர் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ காலலஹு, அவர் ரொம்ப அமைதியாக இருக்கிறார். ஹுதைஃபா அவர்கள் யாரிடத்தில் கேள்வியை முன்வைத்தாரோ ரொம்ப அமைதியாக இருக்கிறார். கூட்டத்தில் உள்ளவர்கள் சொல்லுகிறார்கள் அவருக்கு, அஹ்பிருஹு, இது சஅலக, அதான் கேட்கிறார் அல்லவா, பதிலை சொல் அப்படின்னு சொல்லி அவரிடத்தில் சொல்கிறாங்க. அப்போ அவர் சொல்கிறார், குன்னா நுஹ்பரு அன்னஹும் அர்பஅத அஷர், எனக்கு சரியாக தெரியாது, அவர்கள் 14 பேர். அவரும் படர்க்கியாத்தான். ஹுதைஃபா அவர்கள் கேள்வி எழுப்புகின்ற பொழுதும் படர்க்கியாகத்தான் கேள்வி எழுப்புகிறார். அவங்க மொத்தம் எத்தனை பேர் அப்படின்னு தான் கேட்குறாங்க. அவர் பதில் சொல்லும் பொழுதும் அவர்கள் மொத்தம் 14 பேர் என்று எனக்கு சொல்லப்பட்டது அப்படிங்கிறார். அப்போ ஹுதைஃபா அவங்க குறிப்பிடுறாங்க, ஃபைன் குந்தமினும், நீயும் அந்த கூட்டத்தில் ஒருவன் என்றால், ஃபக்கது கானது கவுமும் ஹம்சத் அஷர், மொத்தம் 15 ஆகிவிடும். கூட்டத்தில் ஒரு ஆளுன்னு ஹுதைஃபா அவர்கள் நேரடியான வாசகத்தில் உறுதிப்படுத்தலை, சூசகமாக சொல்றாங்க, நீயும் அந்த கூட்டத்தில் ஒருவன் என்றால் மொத்தம் 15 பேர். அவர் 14ன்னார்ல, ஒன்னையும் சேர்த்தா மொத்தம் 15 என்ற வாசகத்தில் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். குறிப்பிட்டு விட்டு சொல்கிறார்கள், வா ஷஹது பில்லாஹி, அல்லாஹுவை சாட்சியாக்கி சொல்கிறேன், அன்ன இஸ்னை அஷர மின்ஹும்,
அவர்களில் மொத்தம் 12 பேருக்கு, மொத்தம் 14, அவர் சேர்த்தா 15ங்கிறாங்க ஹுதைஃபா அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். அதில் 12 பேருக்கு, 12 பேரை பொறுத்தவரையிலையும் ஹர்புன் லில்லாஹி வலி ரசூலிஹி, அவர்கள் அல்லாஹுடனும் அல்லாஹ்வின் தூதருடனும் யுத்தம் செய்தவர்கள். ஃபில் ஹயாத்தி துன்யா வ யௌம யகுமுல் அஷ்ஹாத், இந்த உலகத்திலும் சரி சாட்சிகள் நிலை பெறுகிற மறுமை நாளிலும் சரி அவர்களும் விரோதிகள். மொத்தம் அந்த 15 பேர்ல 12 பேரு அல்லாஹ் ரசூலை எதிர்த்து போர், நபிகள் நாயகத்தின் மீது கொலை முயற்சி செய்ய துணிந்தவர்கள் என்றால் எவ்வளவு பெரிய பாவிகளாக இருப்பார்கள், எப்பேற்பட்ட குற்றச்செயலில் ஈடுபட துணிந்தவர்களாக இருக்கிறார்கள், எதற்கும் துணிந்தவர்கள் என்ற ஒரு நிலையை அடைந்து விட்டார்கள் அல்லவா. ரசூல்லாவை கொலை பண்றதுக்கு முயற்சி எடுக்கிறாங்கன்னா அல்லாஹ்வோட யுத்தம் செய்வதற்கு அவர்கள் தயார் என்று டிக்ளேர் பண்ணிட்டாங்கன்னு அர்த்தம். அப்ப மொத்தம் அதுல 12 பேரு அல்லாஹ் ரசூலோடு எதிர்த்து யுத்தம் செய்த குற்றத்திற்குரியவர்கள். இந்த உலகத்திலும் சரி மறுமையிலும் அவர்களின் நிலை அதுவாகத்தான் இருக்கும். அதர சலாசத்தன், 3 பேரை நபிகள் நாயகம் மன்னித்து விட்டார்கள் அப்படிங்கிறாங்க. 15ல 12 போன மிச்சம் 3 இருக்குல்ல, 3 பேரை பற்றி அவர் குறிப்பிடும் பொழுது அதர சலாசத்தன், 3 பேரை நபிகள் நாயகம் மன்னித்து விட்டார்கள். இதுல தான் நம்ம கவனிக்கணும். 3 பேரை நபிகள் நாயகம் மன்னித்து விட்டார்கள்னு சொல்வதா இருந்தா யார் யாருன்னு ஹுதைஃபா அவர்களுக்கு ரசூல்லா சொல்லி கொடுத்தா தானே அது தெரியும். அதுவும் தான் மன்னித்து விட்டேன் என்கிற செய்தியை ஹுதைஃபா அவர்களுக்கு நபிகள் நாயகம் கற்றுக் கொடுத்தால் மாத்திரம் தானே ரசூல்லா மன்னிச்சுட்டாங்கிறது தெரியும். அந்த விபரம் எல்லாம் தெரிஞ்சிருக்கு பாருங்க. ரசூல்லாவின் மீது கொலை முயற்சி செய்த முனாஃபிக்கீன்கள் யார் யார் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் பலரை பற்றி ஹுதைஃபா அவர்களுக்கு அறிவித்து கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதுல 3 பேரை நபிகள் நாயகம் மன்னித்து விட்டார்கள் என்கிற செய்தியும் ஹுதைஃபா அவர்களுக்கு அறிவித்து கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த தகவல் எல்லாமே முஸ்லிம்ல 53, 63 இந்த இலக்கத்துல நீங்க தமிழ்லே பார்த்து தெரிந்து கொள்ளலாம். 3 பேரை மன்னிப்பு வழங்கியதற்கு என்ன காரணம், அதையும் அவருக்கு ஹுதைஃபா அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். காலு, அவங்க சொன்னாங்க, மா சமிஅனா முனாதி ரசூலில்லாஹ், அல்லாஹ்வின் தூதருடைய அறிவிப்பாளர் சொன்ன அறிவிப்பை நாங்கள் செவிமடுக்கவில்லை. மற்றவங்க எல்லாம் வேற வழியா போங்க, அல்லாஹ்வின் தூதர் இந்த வழியில் செல்கிறார் என்று ஏதோ ஒரு அறிவிப்பு செய்யப்பட்டிருக்கிறது. அந்த அறிவிப்பை நாங்கள் கேட்காம கவனிக்காம வந்துட்டோம். அது மாத்திரமல்ல, வலா அலிம்னா பிமா அராதல் கௌம், அந்த கூட்டத்தார்கள் ரசூலுல்லாவை கொலை செய்ய துணிந்த அந்த கூட்டம் அந்த வழியா வர்றாங்கல்ல, அவங்க எதுக்கு வந்தாங்கன்னு எனக்கு தெரியாது, நாங்கள் அந்த கூட்டத்தோட வந்துட்டோம். ஒரு கும்பல் திடீரென்று நபிகள் நாயகத்தின் பாதையை தேர்வு செய்து செல்கிறது. சரி, இவ்வளவு குரூப் போயிட்டு இருக்கிறாங்க, நாமும் போவோம் சொல்லி அவங்க பின்னால நாங்க போயிட்டோம். மற்றபடி எங்களுக்கு எந்த விதமான நோக்கமும் இல்லை, அவர்களின் நோக்கத்தை நாங்கள் அறியவும் இல்லை. இந்த காரணத்தை நபிகள் நாயகத்தை நம்ம சொல்லியிருக்கிறாங்க 3 பேர். அந்த 3 பேர் சொன்ன காரணத்தை நபிகள் நாயகம் ஏற்று மன்னித்து விட்டார்கள். இந்த தகவலை ஹுதைஃபா அவர்கள் குறிப்பிடுகிறார்கள் செய்தியை நம்ம பார்க்கிறோம். அப்ப பாருங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க முனாஃபிக்கீன்களை பற்றி அடையாளப்படுத்திய பல்வேறு செய்திகளை ஹுதைஃபா அவர்கள் பாதுகாத்து வைத்திருக்கிறார்கள், ஹுதைஃபா அவர்கள் ரகசியப்படுத்தி வைத்திருக்கிறார்கள். அதனால தான் சஹாபாக்களுக்கு மத்தியில் அவர் அறியப்பட்டவராக இருக்கிறார். சாஹிபு சிர்ரி ரசூலில்லாஹ், அல்லாஹ்வின் தூதருடைய ரகசியத்தை தெரிந்தவர். ஆட்சி அதிகாரம் சம்பந்தமா, முனாஃபிக்கீன்கள் சம்பந்தமா நபிகள் நாயகம் இவரிடத்தில் பல ரகசிய செய்திகளை ஒப்படைத்திருக்கிறார்கள், பல ரகசிய செய்திகளை சொல்லி இருக்கிறார்கள் என்று ஏனைய நபித்தோழர்களால் அவர் அறியப்பட்டவராகவும் இருக்கிறார். அதே மாதிரி ஹுதைஃபா அவர்கள் நபிகள் நாயகத்தால் அவர் கொடுக்கப்பட்ட பணி என்ன, உளவு பார்க்கிறது. அதெல்லாம் பிரதானமான பணி. கடும் குளிரையும் பொருட்படுத்தாம, எதிரிகளினுடைய அச்ச சூழ்நிலையை கவனத்தில் கொள்ளாமல், அல்லாஹ்விற்காக இந்த மார்க்கத்திற்காக எல்லாவற்றையும் துணிந்து ஒரு இக்கட்டான சூழ்நிலையில உளவு பார்ப்பதற்காக அந்த பணியை முன்னெடுத்த ஒரு நபித்தோழர். இந்த முனாஃபிக்கீன்களை பற்றி ரசூலுல்லாஹ்வுடைய இறப்பிற்கு பிறகும் உளவு பார்த்துக்கிட்டே இருக்கிறார். இவங்கெல்லாம் யார் யார், என்ன பண்றாங்க, என்ன செய்யறாங்க, இந்த முனாஃபிக்கீன்கள்ல இன்னும் எவன் ஹயாத்தா இருக்கிறான், எவன் மௌத்தா போறான், எல்லாத்தையும் நோட் பண்ணிக்கிட்டு எண்ணிக்கிட்டு இருக்கிறார், எல்லாவற்றையும் நோட் பண்ணிக்கிட்டே இருக்கிறார். அது குறித்த ஒரு செய்தி புகாரில 4658 4658வது இலக்கத்தில் பதிவு செய்யப்பட்ட செய்தி. ஒரு சம்பவத்தில் சொல்கிறார், உலா மினல் முனாஃபிகீன இல்லா அர்பஅத்துன், இப்ப முனாஃபிக்கீன்கள்ல மொத்தம் 4 பேர் தான் மிச்சம் இருக்காங்க, எல்லாம் போய் சேர்ந்துட்டாங்க அப்படிங்கிறார். எல்லாரும் போய் சேர்ந்து விட்டார்கள். நயவஞ்சர்களில் மீதம் இருப்பது எத்தனை பேர், இன்னும் 4 பேர் தான் இருக்கிறாங்க. அப்படின்ன உடனே சபையில் உள்ளவங்க சொல்றாங்க, இன்னக்கும் அஸ்ஹாபு முஹம்மதின், நீங்க நபிகள் நாயகத்தின் தோழர்கள் ஏதோ சொல்றீங்க, முனாஃபிக்கீன்கள்ல வெறும் 4 பேர் தான் மிச்சம் இருப்பதாக சொல்கிறீர்கள். ஆனால் துக்பிருனான், எங்களுக்கு ஒரு விஷயத்தை பற்றி விளக்கம் அளியுங்கள், நாங்கள் தெரியாத ஒரு விஷயத்தை பற்றி எங்களுக்கு விளக்கம் அளியுங்கள். ஃபமா பாலு ஹாஉலா இல்லதீன யப்குரூன புயூத்தனா வ யஸ்ரிகுன அலாகனா, அப்படின்னா இன்னும் சில பேர் எங்கள் வீடுகளில் வந்து எங்களுடைய பொருட்களை எல்லாம் கொள்ளையடிக்கிறார்களே, எங்க வீடுகளை தாக்கி
எங்கள் பொருட்களை கொள்ளையடிக்கக்கூடிய ஒரு கும்பல் இருக்கிறது, அவர்கள் யார்? முனாஃபிக்குகள் மொத்தமே 4 பேர் தான் சொல்றீங்க. அப்ப எங்க வீட்டுக்கு வந்து எங்க பொருளை எல்லாம் சூறையாடுறது யாரு? அது பெருங்கொண்ட கும்பலாக அல்லவா இருக்கிறது, பெரிய கூட்டமா இருக்குது. அவங்க எல்லாம் யாரு? அவங்களாம் முனாஃபிக்குகள் இல்லையா? அதை பத்தி எங்களுக்கு சொல்லுங்கன்னு கேட்கிறாங்க. அப்போ ஹுதைபா அவங்க பதில் சொல்றாங்க, அவங்க உலாயிக்கல் ஃபுஸ்ஸாக், அவங்க பாவிகள், இஸ்லாத்தில் இருந்து கொண்டே தவறு செய்யக்கூடியவர்கள், குற்றத்தில் ஈடுபடக்கூடியவர்கள், அவங்க பாவிகள் தானே ஒழிய அவங்க முனாஃபிக்குகள் எல்லாரும் முனாஃபிக்குகள் கிடையாது. உறுதியா நான் சொல்றேன், முனாஃபிக்குகள்ல மீதம் இருப்பது இன்னும் 4 பேர் தான். மற்றவர்கள்லாம் மரணித்து விட்டார்கள். மிச்சம் இருக்கிறது ஒரு 4 பேர். அதுல ஒரு ஆளு ரொம்ப வயசாளி அப்படிங்கிறார். அந்த 4 பேரில் அஹதுஹும் ஒருவர் இருக்கிறார், ஷேகுன் கபீர், ரொம்ப வயதாகி விட்டது அவருக்கு. எந்த அளவுக்கு வயதாகி விட்டது? லவ் ஷரிபல் மா அல் பாரிது, குளிர்ந்த தண்ணீரை அவர் குடிப்பாரையானால் லமா வஜதஹு பரிதஹு, அதனுடைய குளிர்ச்சி கூட அவருக்கு தெரியாது. சுடுதண்ணி கொடுத்தா சுடுதண்ணின்னு தெரியாது, குளிர்ந்த தண்ணீரை கொடுத்தால் குளிர்ந்த தண்ணின்னு தெரியாது. அந்த அளவுக்கு எந்த உணர்வையும் பெறாத, உணர்வுகளை இழந்து விட்ட, முதுமை அடைந்து விட்ட ஒரு நபர், ஒரு வயசாளி. அவர் அந்த கும்பல்ல உள்ள ஒரு ஆளு. ஒரு யாருன்னு சொல்ல மாட்டேங்கிறார், பேரை சொல்லலை. மிச்சம் இன்னும் 4 பேர் தான். ஒவ்வொரு ஆளையும் நான் கவனிச்சுக்கிட்டு இருக்கிறேன். அந்த கும்பல்ல 4 பேர் மீதம் இருக்கிறார்கள். நபிகள் நாயகத்தால் முனாஃபிக் என்று அடையாளப்படுத்தப்பட்டவர்களில் 4 பேர் மீதம் இருக்கிறார்கள். அதில் ஒருவர் மிகவும் வயதாளி என்கிற செய்தியை ஹுதைபா அவர்கள் சொல்கிறார்கள். யார் யாருன்னு சொல்லலை. இது புகாரில 4658வது செய்தியா பதிவு செய்யப்பட்டிருப்பார். ரசூலுல்லாஹ்வுடைய இறப்பிற்கு பிறகும் அந்த ரகசியத்தை பாதுகாக்கிறார். இவங்க முனாஃபிக், அவங்க முனாஃபிக், அவங்க முனாஃபிக்னு சொன்னோம்னா எவ்வளவு பெரிய குழப்பம் ஆயிரும், எவ்வளவு பெரிய பிரச்சனை ஏற்பட்டுவிடும். அந்த செய்திகளை வைத்துக்கொண்டு, அந்த தகவல்களை வைத்துக்கொண்டு நபித்தோழர்களுக்கு மத்தியில் எவ்வளவு பெரிய, அந்த சமூகத்துக்கு மத்தியில், அந்த உம்மத்தில் எவ்வளவு பெரிய சண்டை சச்சரவுகள் ஏற்பட்டுவிடும், எல்லாவற்றையும் தவிர்த்திருக்கிறார். எதன் மூலம்? தன்னுடைய ரகசியத்தை பாதுகாக்கக்கூடிய, அமானிதத்தை பாதுகாக்கக்கூடிய தகவலின் மூலம் பாதுகாத்திருக்கிறார். அப்படிப்பட்ட ஆளத்தான் ரசூலுல்லாஹ் உளவு பார்க்க அனுப்பியிருக்கிறாங்க. இவர் அமானிதமான ஆளு, ரகசியத்தை பாதுகாப்பாரு, இவர்கிட்ட ஒரு செய்தி சொன்னால் இவரிடத்தில் தான் தங்கும், இவரை தாண்டி அடுத்த நபர்களிடத்தில் இந்த செய்தி செல்லாது என்கிற அளவிற்கு அல்லாஹ்வின் தூதர் இவரிடத்தில் உறுதியை கண்ட காரணத்தினால தான் மிகப்பெரிய பொறுப்பை ஹுதைஃபா ரலியல்லாஹு அன்ஹு இவரிடத்தில் நபிகள் நாயகம் ஒப்படைத்திருக்கிறார். நாமளா இருந்தோம்னா இங்க நம்மள உளவு பார்க்கறதுக்கு நம்ம தகுதியான ஆளா போதே, நம்ம போய் உளவு பார்க்க போனோம்னு இங்க அவன் சும்மா லேசா விசாரிச்சாலே போதும், எல்லாத்தையும் சொல்லிடும். பாய் நான் உளவு பார்க்க தான் பாய் வந்தேன், என்ன இவங்க தான் அனுப்புனாங்க, அவங்க தான் அனுப்புனாங்க, எல்லாவற்றையும் சொல்லிவிடக்கூடிய நபர்லாம் இருக்கும். அப்படியே ஒரு செய்தி, சின்னதா ஒரு செய்தி பார்த்துட்டு வந்தோம் நீங்க, இவர் பார்த்தது ஒரு செய்தியா இருக்கும், அதுக்கு கண்ணு காது மூக்கெல்லாம் வச்சு பக்கம் பக்கமா வர்ற வழியிலேயே 10 பேர்ட்ட சொல்லிட்டு வந்துருவார். மன்னர்கிட்ட சொல்வதற்கு முன்பாகவே 10 பேர்ட்ட சொல்லிட்டு வந்துருவார். பார்த்தோம்ல ஒருத்தர், இதான் செய்தி, இதான் அங்க நடந்துகிட்டு இருக்குது, வர்ற ஆள்கிட்ட எல்லாம் சொல்லிட்டு வருவார். இவர் உளவு பார்க்கிற லட்சணமா இருக்கும். ஆனா பாருங்க, முனாஃபிக்குகளை பத்தி ஹுதைஃபா அவர்கள் வாய் திறக்காம இருக்கிறாங்க. பாருங்க, நபியின் மரணத்திற்கு பிறகும் யாரை பற்றியும் இவர் முனாஃபிக் என்று அடையாளப்படுத்தக்கூடிய வேலையில் அவர் ஒருபோதும் இறங்கவில்லை. காரணம், நபிகள் நாயகத்தின் ரகசியத்தை பாதுகாக்கக்கூடிய குணம் அவரிடத்தில் மிகைத்திருந்தது என்பதை பார்க்கணும். அடுத்து ஹுதைஃபா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தொடர்பில் பதிவு செய்யப்பட்ட செய்தி புகாரில 525 மற்றும் 1435 இந்த இலக்கத்தில் நீங்க பார்க்கலாம். உமர் அவர்களுடைய ஆட்சியின் போது நடைபெறக்கூடிய ஒரு சம்பவம். உமர் அவர்கள் கேட்கிறாங்க, சபையோரை பார்த்து கேட்கிறாங்க, ஐயுக்கும் யஹ்ஃபது கௌல ரசூலில்லாஹ், உங்களில் யாரும் நபிகள் நாயகத்தின் சொல்லை, ஹதீஸை மனனமிட்டு வைத்திருக்கிறீர்களா? எது தொடர்பான ஹதீஸ்? ஃபில் ஃபித்னா, குழப்பம் தொடர்பாக நபிகள் நாயகம் சொன்ன ஹதீஸை உங்களில் யாரும் மனனமிட்டிருக்கிறீர்களா? அப்படி ஹதீஸ் உங்களுக்கு யாருக்கும் தெரியுமா? தெரிஞ்சா சொல்லுங்க அப்படின்னு கேட்கிறாங்க. அந்த சபையில ஹுதைஃபத் இப்னுல் யமான் அவர்களும் இருக்கிறார்கள். அவர் சொல்கிறார், அன கமா காலஹு, நான் நபிகள் நாயகம் சொன்ன மாதிரியே செய்தியை அறிந்து வைத்திருக்கிறேன். ஃபித்னா தொடர்பாக, குழப்பம் தொடர்பாக நபிகள் நாயகம் சொன்ன செய்தியை நான் அறிந்து வைத்திருக்கிறேன் அப்படிங்கிறாங்க. அது சொன்ன உடனே உமர் அவர்கள் ஹுதைஃபா அவர்களுக்கு பதில் சொல்றாங்க, நீங்களா? இன்னக்க அலைஹி ஜரியுன், அதுக்கு தகுதியான ஆளுதான் அப்படிங்கிறார். அப்படின்னா என்ன? ஏன்னா அவர் அது மாதிரி செய்திகளை தானே கேட்பார். நம்ம நேற்றே பார்த்தோம், மக்கள் எல்லாம், என்னுடைய தோழர்கள் எல்லாம் நல்ல விஷயத்தை நபிகள் நாயகத்திடமிருந்து கற்றுக்கொள்ளும் பொழுது நான் கெட்டவற்றை பற்றி தான் அதிகமாக கேட்பேன், அதில் நான் விழுந்து விடக் கூடாது என்பதற்காக அப்படின்னு சொன்னார்ல. அப்போ ஹுதைஃபா அவர்கள் உமர் அவர்கள்ட்ட, எனக்கு தெரியும் ஃபித்னா தொடர்பா நபிகள் நாயகம் சொன்ன செய்தியை நான் அறிந்து வைத்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லும் போது, நீங்களா தகுதியான ஆள், சொல்லுங்க, என்ன செய்தி சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. அப்போ ஹுதைஃபா அவங்க சொல்றாங்க, ஃபித்னத்து ரஜுலி ஃபி அஹ்லிஹி வ மாலிஹி வ வலதிஹி வ ஜாரிஹி, ஒரு மனிதனுடைய ஃபித்னா என்பது அவனுடைய குடும்பத்தில் இருக்கிறது, அவனுடைய பொருளாதாரத்தில் இருக்கிறது, அவனுடைய பிள்ளைகளிடத்தில் இருக்கிறது, பிள்ளைகள் விஷயத்திலையும் ஃபித்னா இருக்கிறது, அவனுடைய அண்டை வீட்டார் விஷயத்திலையும் ஃபித்னா இருக்கிறது அப்படிங்கிற. அப்படின்னா என்ன? சோதிக்கப்படுறதை பத்தி சொல்றாரு.
ஒரு மனிதன் தம்முடைய குடும்பத்தார் விஷயத்திலையும் சோதிக்கப்படுவான், பொருளாதாரத்தை கொடுத்து சோதிக்கப்படுவான், பிள்ளைகள் மூலமாக சோதிக்கப்படுவான், தம்முடைய அண்டை வீட்டார் மூலமாக சோதிக்கப்படுவான். சோதனை அவனுக்கு பல வகையிலையும் வரும். அதை சொல்லிட்டு குறிப்பிடுகிறார், து கஃபிருஹா ஸலாத்து வ ஸௌமு வ ஸதகத்து வல் அம்ரு வன் நஹி. அந்த ஃபித்னாக்களுக்கு பகரம் தொழுகை அந்த சோதனைகளை பகரமாக்கிவிடும். நோன்பு அதற்கு பரிகாரமாக அமையும், தர்மம் அதற்கு பரிகாரமாக அமையும். வல் அம்ரு வன் நஹி, நன்மையை ஏவுவது தீமையை தடுப்பது, மார்க்கத்தை பிரச்சாரம் செய்வது, இதுவும் அதற்கு பரிகாரமாக அமையும் அப்படின்னு முதலாவதா ஒரு செய்தியை சொல்லிடுறாரு. ஃபித்னா தொடர்பா யாரும் செய்தி தெரிஞ்சு வச்சிருக்கீங்களான்னு கேட்கும் போது, ஆமா எனக்கு தெரியும், ஒரு மனிதன் அவன் குடும்பத்தார் விஷயத்துல ஃபித்னாவுக்கு உள்ளாக்கப்படுவான். குடும்பத்தார் மூலமா பல சோதனைகள் வருதுல. இன்றைக்கு பலரும் அல்லாஹ்வின் தூதருடைய உத்தரவுகளை மீறுவதற்கு யாரை காரணம் காட்டுறாங்க? குடும்பத்தை காரணம் காட்டுறாங்க, பிள்ளைகளை காரணம் காட்டுகிறார்கள். ஒருவன் ஹராமான முறையில் பொருளாதாரத்தை சம்பாதிக்கிறான் என்று சொன்னால், மார்க்கம் சொன்ன அத்தனை வழிமுறைகளை மீறி பொருளாதாரத்தை சம்பாதிக்கிறான், அவனுக்காண்டிய சம்பாதிக்கிறான். எல்லாவற்றையும் தானே உண்ண வேண்டும், தானே அனுபவிக்க வேண்டும் என்பதற்காகவே குடும்பத்தை தான் காரணம் காட்டுறான். என் மனைவி மக்கள் நல்லா இருக்கணும், என் பிள்ளைங்க எதிர்காலம் நன்றாக இருக்க வேண்டும், சொந்த பந்தங்கள் என்னை மதிக்க வேண்டும், பெற்றோர் என்னை போற்ற வேண்டும் என்று குடும்பத்தை தான் காரணம் காட்டுறான். அப்போ ஒரு மனிதன் இன்றைக்கு மார்க்க மீறல்களில் ஈடுபடுவதற்கு அவன் காரணம் என்பதை விட குடும்பத்தார் மூலமா அவன் சோதனைக்கு உள்ளாக்கப்படுவது ஒரு காரணமா இருக்கு. பல பேர் வெளிநாட்டில் போய் கஷ்டப்படுவாங்கல்ல, நல்ல ஒரு வேலையில இருந்து போறதுன்னா பிரச்சனை இல்லை, படிச்சிருப்பாங்க, அவங்க படிப்புக்கேற்ற வேலைகள் அங்கே இருக்கும், வேலை பார்ப்பாங்க, 3 மாசத்துக்கு ஒருக்க ஊருக்கு வருவாங்க, விரும்புனா டிக்கெட் போட்டு ஊருக்கு வந்துடுவாங்க, லீவ் எடுத்துட்டு வருவாங்க. அப்படியான வேலை செய்யக்கூடியவர்கள் பலர் இருக்கிறாங்க. இன்னும் பல பேர் எப்படி இருக்கிறாங்க, ரொம்ப கஷ்டப்படக்கூடிய வேலையில தானே இருக்கிறாங்க, இங்கிருந்து போறாங்க. இன்றைக்கும் வெளிநாட்டுக்கு செல்லக்கூடிய பலரும் பல்வேறு விதமான சிரமங்களுக்கு உள்ளாக்கப்படுவதை பார்க்கிறோம். நம்ம ஜமாத்தை நோக்கி நாங்கள் ஏமாற்றப்பட்டோம், எங்களை மீட்டு தாங்க, எங்களை அரபியிடம் இருந்து எங்களை காப்பாற்றி ஊருக்கு கொண்டு வாங்க, எங்களை ஊருக்கு கூட்டுவாங்க என்று கேட்கக்கூடிய கோரிக்கைகள் வந்த வண்ணம் இருக்கிறது. அதுக்கெல்லாம் என்ன காரணம்? பலரும் வெளிநாட்டுக்கு போய் சிரமப்படுவதற்குண்டான காரணமே அவரால் சமூகத்தில் அப்படியான ஒரு நிர்பந்த அழுத்தம் அவருக்கு கொடுக்கப்படுகிறது. குடும்பத்தார் சொல்லுவாங்க, நண்பர்கள் சொல்லுவாங்க, சுற்றிலும் உள்ள சொந்த பந்தங்கள் சொல்லுவாங்க, இங்கே இருக்கிறதுக்கு நீங்கள் வெளிநாட்டுக்கு போகலாம்ல, வெளிநாட்டுக்கு போனால் அங்கே என்னமோ கலிஃபா வேலை காலியாக இருக்கிற மாதிரியும், இவர் அங்கே போய் மன்னருக்கு துணையாக இருக்கிற மாதிரியும், அப்படி என்னமோ இவர் வெளிநாட்டுக்கு போக வேண்டியதானே சொல்லி அனுப்பி வச்சுருவாங்க. அவர் அங்கே போய் கஷ்டப்படுவார், சிரமப்படுவார். அப்போ மனிதன் சோதிக்கப்படுவது குடும்பத்தார் மூலமாக, பிள்ளைகள் மூலமாக, அவன் பொருளாதார ரீதியாக, தம்முடைய அண்டை வீட்டார் மூலமாக கூட சோதிக்கப்படுவான். இந்த சோதனைகளுக்கெல்லாம் பரிகாரம் எது என்று ஹுதைஃபா அவர்கள் நபியிடமிருந்து கேட்டதாக சொல்லுகின்ற பொழுது, தொழுகை பரிகாரம் அமையும், நோன்பு, தான தர்மம், நன்மையை ஏவுவது, தீமையை தடுப்பது, பிரச்சாரத்தில் ஈடுபடுவது, இதுவெல்லாம் பரிகாரம் அப்படின்னு சொல்லிட்டார். இப்போ விஷயம் அது இல்லை. சொன்ன உடனே உமர் அவர்கள் சொல்றாங்க, லைசஹாதா உரியது, இந்த ஃபித்னாவை பத்தி நான் கேட்கலப்பா. உமர் அவர்கள் தெளிவா என்ன சொல்லிடுறாங்க, இந்த ஃபித்னாவை பத்தி நான் கேட்கல, நான் கேட்டது வேறு. நான் கேட்ட ஃபித்னா எதுவென்றால், வலாக்கினில் ஃபித்னத்து அல்லதி தமூஜு கமா யமூஜுல் பஹர், கடல் அலைகளை போல் அடுத்தடுத்து ஏற்படவிருக்கக்கூடிய சோதனை. அந்த ஃபித்னாவுக்கு 2 அர்த்தம் இருக்குல்ல. ஃபித்னான்னு சொன்னால் நம்ம சோதிக்கப்படுறோம்ல, அதுவும் ஃபித்னா தான். இன்னமா அம்வாலுக்கும் அவுலாதுக்கும் ஃபித்னா, அல்லாஹ் சொல்கிறான், உங்கள் பொருளாதாரம் ஃபித்னா தான், சோதனை தான், உங்களுடைய குடும்பத்தை, உங்களுடைய பிள்ளைகள் உங்களுக்கு ஒரு சோதனை என்று அல்லாஹ் சொல்கிறான். அப்ப ஃபித்னாவுக்கு 2 அர்த்தம் இருக்கு. நாம பொருளாதார ரீதியாக சோதிக்கப்படுவதும் ஃபித்னா, அதுவும் ஃபித்னா என்று சொல்லப்படும். அதெல்லாம குழப்பம் பண்றது இருக்குல்ல, ஃபசாது பண்றது, இவனுக்கு இதே வேலை, ஃபசாது பண்றதே வேலைன்னு சொல்லுவோம்ல, அதுக்கு பேரு என்னதுதான் ஃபித்னா பண்றது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப உமர் அவர்கள் 2வது அர்த்தத்தில் கேட்கிறாரு, நான் இந்த ஃபித்னாவை பத்தி, சோதிக்கப்படுவதுங்கிறத ஃபித்னாவை பத்தி நான் கேட்கல, கடல் அலை போல் அடுத்தடுத்து ஏற்படவிருக்கக்கூடிய ஃபித்னாக்கள், குழப்பங்கள், அதை பற்றி நீங்கள் யாரும் நபியிடத்தில் கேட்டிருக்கிறீர்களா, அதைத்தான் நான் கேட்டேன் அப்படின்ன உடனே அப்ப சொல்றாரு ஹுதைஃபா, அவங்க அடிக்கிறாரு பாருங்க, லைஸ அலைக்க மின்ஹா பஅசுன் யா அமீரல் முஃமினீன், அமீருல் முஃமினீனை, அந்த ஃபித்னாவை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கிறார். அந்த குழப்பத்தை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இன்ன பைனக்க வ பைனஹா பாபன் முகலக்கன், உங்களுக்கும் அதற்கும் மத்தியில் கதவு தாளிடப்பட்டிருக்கிறது, மூடப்பட்ட ஒரு வாசல் இருக்கிறது. அந்த ஃபித்னாவை பற்றி நீங்க கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை, உங்களுக்கு அதுக்கு மத்தியில் ஒரு பெரிய கதவு இருக்கு, அந்த கதவு மூடப்பட்டிருக்கிறது அப்படின்னு யாரு சொல்றாங்க? ஹுதைஃபா அவர்கள் சொல்றாங்க. ரசூலுல்லாஹ்விடம் இருந்து கேட்டதன் அடிப்படையில் சொல்றாங்க. வரலாறு அப்படித்தானே காட்டுது. உமர் அவர்கள் இருந்த வரையிலையும் பெரிய அளவிற்கு குழப்பங்கள் கிடையாது. உமர் அவர்களுடைய ஆட்சி நிறைவடைந்து சென்றதற்கு பிறகு, உமர் அவர்கள் மரணித்ததற்கு பிறகு
உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய ஆட்சி காலத்திலிருந்து தானே பல்வேறு விதமான ஃபித்னாக்கள் முஸ்லிம் சமூகத்தில் தோன்றுகிறது. கரெக்டா அடிக்கிறார் பாருங்க. அந்த ஃபித்னாவை பத்தி நீங்க கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை, உங்களுக்கு அதுக்கு மத்தியில் ஒரு கதவு இருக்கிறது அப்படின்ட்டார். அப்போ உமருக்கு அதை இன்னும் கேட்கல, இன்னும் விழல, திருப்பி கேட்கிறாரு, அந்த கதவு யுக்ஸரு அம் யுஃப்தஹு, அது திறக்கப்படுமா அல்லது உடைக்கப்படுமா அப்படிங்கிறாரு. அந்த கதவு திறக்கப்படுமா, அந்த கதவு உடைக்கப்படுமா, உடைச்சி அதாவது நான் இருக்கிற வரையிலையும் பிரச்சனை இல்லைங்கிற ஒரு கருத்தை புரிந்து கொண்டு விட்டார். அந்த கதவு திறக்கப்படுமா அல்லது உடைக்கப்படுமா? அப்போ ஹுதைஃபா அவங்க சொல்றாங்க திறக்கப்படுறதா, அதுக்கெல்லாம் வேலையே இல்லை, யுக்ஸரும் உடைக்கப்படும் அப்படின்ட்டார். உடைக்கப்படும், கண்டிப்பா கதவு உடைக்கப்பட்டதற்கு பிறகு அந்த குழப்பங்கள் வெளிவந்துதான் ஆகும், குழப்பம் வெளிவருவதை தடுக்கவே முடியாது என்கிற கருத்தில் சொல்கிறார். உமர் அவர்கள் திருப்பி சொல்றாங்க, ரெண்டு அறிவார்ந்த நபர்கள் பேசிக் கொள்வதை போல் இருக்கிறது. உமர் அவர்கள் சொல்றாங்க, இதெல்லாம் இகுலக்கும் அப்பதான், அப்படி என்றால் அவை மூடப்படவே படாது. கண்டிப்பா குழப்பம் வந்துருச்சு, வெளிவந்து விட்டது என்று சொன்னால் அடுத்து குழப்பம் தான், குழப்பத்தில் சிக்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்படும், அது மூடப்படாது என்று உமர் அவர்கள் சொல்றாங்க. இப்படியா பேசிக்கிட்டு இருக்கிறாங்களா? அதுக்கப்புறம் உமர் அவர்கள் எழுந்து விட்டார்கள் போல. கீழே இருக்கக்கூடிய தாபீன்கள் சொல்றாங்க, நாங்க ஹுதைஃபா அவர்களிடத்துல ஏதோ கதவுன்னு ஏதோ சொல்லிக்கிட்டு இருந்தாரு, அந்த கதவு என்ன, கதவு உடைக்கப்படுங்கிறாங்க, கதவு திறக்கப்படுங்கிறாங்க, எந்த கதவு, கதவுனா என்ன, இதை கேட்கறதே எங்களுக்கு பயமா இருந்துச்சு. இதை பற்றி இந்த கதவு அப்படின்னு சொல்றாரு, இதை பற்றி ஹுதைஃபாவிடத்தில் கேட்பதற்கு நாங்கள் அஞ்சி கொண்டிருந்தோம். அமர்னா மஸ்ரூக், மஸ்ரூக்னு ஒரு தாபி இருக்கிறார், அவரிடத்தில் நாங்கள் சொன்னோம், நீ கேளுப்பா, நீ தான்ப்பா இது கேட்கறதுக்கு சரியா இருக்கும், இது மாதிரி கேள்வி நம்ம கேட்க இயலாது, நீ கேளு அப்படின்னு மஸ்ரூக்க கேட்க சொன்னோம். அவர் கேட்டார், இந்த கதவுன்னு சொன்னீங்களா, அது என்ன கதவு அப்படின்ன உடனே ஹுதைஃபா அவங்க சொல்றாங்க, அல் பாபு உமர், அந்த கதவு தான் உமர் அப்படின்ட்டார். அந்த கதவு தான் உமர், உமர் சென்று விட்டால் அந்த கதவு திறந்து விட்டது, உமர் மரணித்து விட்டால் அந்த குழப்பத்தின் வாசல் திறந்து விட்டது என்று பொருள் அப்படிங்கிறார். கீழே இருக்கிற தாபீன்கள் இன்னும் விடலை, உமர் தான் அந்த கதவுன்னு சொல்றீங்களா, இது அவருக்கு தெரியுமா, அவர் தான் அந்த கதவு என்பதை உமர் அவர்கள் விளங்கி வைத்திரு கான உமர் யஅலமு அல் பாப், அந்த வாசல் என்ன என்பதை உமர் அறிந்து வைத்திருக்கிறாரா அப்படின்ன உடனே அதற்கும் ஹுதைஃபா அவர்கள் பதில் சொல்கிறார்கள், நாம், உமருக்கு நல்லாவே தெரியும், அந்த கதவு தான் தான் என்பது, கதவு என்னவென்பது உமர் அவர்களுக்கு தெரியும். எப்படி தெரியும், அதுக்கு ஒரு உதாரணம் காட்டுறார். கமா அன்ன தூணல் கதி அல் லைலான், பகலுக்கு பிறகு இரவு என்பது எப்படி தெல்ல தெளிவானதோ அதுபோல் அந்த கதவு தான் தான் என்பது உமருக்கு தெரியும். பகலுக்கு அப்புறம் அடுத்து என்ன, இரவு தான். அதுல யாருக்காவது குழப்பம் இருக்குமா, அதுல யாருக்காவது சிக்கல் இருக்குமா, பிரச்சனை இருக்குமா, அதை போல பகலுக்கு பிறகு இரவு என்பது எப்படி தெளிவான விஷயமோ அந்த கதவு தான் தான் என்பதும் உமர் அவர்களுக்கு தெளிவான விஷயம் என்று சொல்கிறார்கள். இது புகாரில் 525 1435 இதுல நம்ம தெரிந்து கொள்ளலாம். இதுல இருக்கிறது இது எதுக்காக சொல்றோம்னா, பாருங்க, குழப்பங்கள் தொடர்பாக பல செய்திகளை அவர்கள் தெரிந்து வைத்திருக்கிறார்கள். உமர் அவர்கள் அது குறித்து துருவி துருவி கேள்வி எழுப்புறாங்க. காரணம் என்னன்னா, அந்த குழப்பத்தில் விழுந்து விடக்கூடாது, ஃபித்னாக்களில் நாம் விழுந்து விடக்கூடாது என்கிற ஒரு அச்சம் தான். உமர் அவர்கள்ட்ட பொதுவாகவே துருவி துருவி கேட்கக்கூடிய ஒரு தன்மை உண்டு. எந்த அளவுக்கு என்று சொன்னால், வரலாறுகளில் பார்க்குறோம், இப்னு அசாக்கிர் அவர்களுடைய தாரீஹு திமிஷ்க் என்கிற அந்த வரலாற்று நூலில் பார்க்குறோம், உமர் அவர்கள் ஹுதைஃபத் இப்னு யமான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்தில் சில நேரங்களில் கேள்வி எழுப்புவார்களாம். முனாஃபிகீன்கள் என்று ஒரு பட்டியல் இருக்குதே, அதை அவங்களுக்குள்ள வைத்துக்கொண்டு அந்த பட்டியலில் நான் உண்டா அப்படின்னு கேட்பாங்களாம். நான் உண்டா, உங்களுக்கு ரசூலுல்லாஹ் பல நபர்களை சொல்லி தந்திருக்கிறாங்களே, அதில் நான் எதுவும் இருக்கு, இடம் பெற்றிருக்கிறேனா, பெரிய அச்சம் உங்களுக்கு. பாருங்க, உமர் போன்றவர்கள்லாம் அப்படி அச்சப்படலாமா, நமக்கே இன்னைக்கு பெரிய அச்சம் இல்லாமல் இருப்போம். நம்மள யாராவது நம்ம முனாஃபிகீன்கள் நினச்சிக்கிட்டா இருப்போம். இன்றைக்கு அந்த பஞ்சாயத்திலன்னு வைங்களேன், இஸ்லாத்தை ஏற்று இஸ்லாத்தை உள்ளத்தில் உள்ள ஏற்காம வெளி தோற்றத்தில் ஏற்பதை போல நடிப்பது தான் நயவஞ்சகத்தனம். அதுதான் முனாஃபிக். அது நபிகள் நாயகம் காலத்தில் தான் இருந்தது. இன்றைக்கு உள்ள காலகட்டத்தை பொறுத்தவரை நயவஞ்சகத்தனத்தினுடைய பண்புகள் தான் இருக்கு, நயவஞ்சக குணங்கள் இருக்கிறது. முழுமையா நயவஞ்சகத்தனமாக நடந்து கொள்ளக்கூடிய தேவையோ அவசியமோ இன்றைக்குள்ள காலகட்டத்தில் இல்லை. ஏனைய விஷயங்கள் நயவஞ்சகத்தனம் இருக்கலாம், அதான் நயவஞ்சக பண்பு. நயவஞ்சர்கள் என்பது இன்றைக்குள்ள காலகட்டத்தில் அந்த டாபிக் கிடையாது. அதுவெல்லாம் உமர் போன்ற நபித்தோழர்கள் அந்த பண்புகள் விலகியவர்களாக இருப்பதை பார்க்கணும். அப்போ அவங்களுக்கு ஒரு அச்சம் ஏற்படுது, அந்த பட்டியலில் நம்ம இருந்துட்டா என்ன செய்யறது. அதனால் அவ்வப்போது விசாரிப்பார்களாம், நான் எதுவும் உண்டா. ஒரு தடவை கேட்டிருக்கிறாங்க, அப்படி கேட்கும்போது சொல்லிடுறாங்க, மினல் கௌமி அன, உமர் அவர்கள் கேட்குறாங்க, அந்த கூட்டத்தில் நான் உண்டா. அல்லாஹும் அல்லா, இல்லை. வலன் உபரிய லன் உபரிய அஹதம் பாத, உங்களுக்கு பிறகு யாரையும் நான் தூய்மைப்படுத்த மாட்டேன் அப்படின்ட்டார். உமர் அவர்கள் அப்படி கேட்டதற்கு பிறகு அந்த வலியுறுத்தி கேட்ட பொழுது இல்லைன்ட்டார். நீங்க நான் உண்டான்னு கேட்கும்போது நீங்க இல்லை,
இதுக்கப்புறம்லாம் யாரையும் அவர் இருக்கிறாரா இல்லையா அவர் இல்லையா இதெல்லாம் நான் சொல்லிக்கிட்டு இருக்க மாட்டேன், உங்களுக்கு பிறகு யாரையும் நான் தூய்மைப்படுத்த மாட்டேன் அப்படின்னு சொல்லி உமர் அவர்கள் கேட்டதற்குண்டான கேள்விக்கு பதில் வந்து சொல்லிடுறாரு. இது நாம தெரிஞ்சுக்க வேண்டியது உமர் அவர்கள்ட்ட அப்படிப்பட்ட ஒரு குணம் இருக்கிறது. ஒரு முறை அகமதுல பதிவு செய்யப்பட்ட செய்தி 26,489 அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் என்கிற ஒரு சஹாபி இருக்கிறார்ல, அவர் என்ன செய்யறாரு, ரசூலுல்லாஹ்வுடைய மனைவி உம்மஹாத்துல் முஃமினீன் உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க இடத்துல வர்றாங்க. வந்து கேள்வி கேட்குறாங்க, அன்னையே அது ஹிஃப்து ஐயுஹுலிகனி கஸ்ரத்து மாலி, இடத்துல இப்போ நிறைய செல்வம் சேர்ந்து விட்டது, பொருளாதாரம் அதிகமாக குவிந்து விட்டது, இந்த பொருளாதாரம் அதிகமாக குவிந்திருப்பது எனக்கு ரொம்ப பயமா இருக்கு, நான் அழிந்து விடுவேனோ என்று நான் பயப்படுகிறேன். எப்போ அவங்களுக்கு பயம் வருது பாருங்க, பொருளாதாரம் அதிகமாக வந்தால் நம்மளாம் சந்தோஷப்படுவோம், அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் பரக்கத் செஞ்சுட்டா நம்ம நினைப்போம், நல்ல விஷயம் தான் அது. ஆனால் அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் அவர்கள் பயப்படுறாங்க, பொருளாதாரம் எனக்கு அதிகமாக வந்துக்கிட்டே இருக்கு, அல்லாஹ் கொடுத்துக்கிட்டே இருக்கிறான், எனக்கு பயமா இருக்கு அப்படிங்கிறாங்க. அப்போ உம்மு சலமா அவங்க சொல்றாங்க, யா புனைய அருமை மகனை, ஏன்னா அவங்களுக்கு எல்லாருமே மகன் தானே, மகனை அன்ஃபிக், அல்லாஹ் உனக்கு காசு பணத்தை தரலாம், பொருளாதாரத்தை தர்றான்னா உன்னால் முடிஞ்சதை ஏழை எளிய மக்களுக்கு தர்மம் செய், தர்மத்தின் மூலமாக உனக்கு ஒரு திருப்தியை நீ தேடிக்கொள் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதை கேட்டு அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் அவர்கள் தர்மம் செய்தார்கள் என்கிற செய்தி ஏனைய செய்திகளில் வரலாறுகளில் பார்க்கிறோம். இப்போ இந்த அஹ்மதுல பதிவு செய்யப்பட்ட செய்தியில் என்னன்னா, அப்போ தர்மம் செய்யணும்னு சொல்லி விடுகிறார்கள் உம்மு சலமா அவர்கள். அதற்கு பிறகு உம்மு சலமா அவங்க கூடுதலாக ஒரு மார்க்க செய்தியை அங்கே நினைவூட்டுகிறார்கள். இன்னி சமீஅத்து ரசூலுல்லாஹி யக்கூல், அல்லாஹ்வின் தூதர் சொல்ல நான் கேட்டிருக்கிறேன், இன்ன மின் அஸ்ஹாபி, என்னுடைய தோழர்களில் சிலர் இருக்கிறார்கள், லா யரானி பஅதன் உஃபாரிகஹு, நான் அவர்களை விட்டு பிரிந்ததற்கு பிறகு அவர்கள் என்னை பார்க்க இயலாது, என்னோடு சகவாசம் கொண்ட சிலர் மறுமை நாளில் என்னை பார்க்க விடாமல் தடுக்கப்படுவார்கள். இந்த செய்தியை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் என்று இந்த செய்தி அங்கே நினைவூட்டி விடுகிறார்கள். அவங்க கேள்வி கேட்டது பொருளாதாரத்தை பற்றி, எனக்கு பொருளாதாரம் அதிகமாக வருது, கவலையா இருக்கு, என்ன செய்யன்னு தன் உம்மஹாத்துல் முஃமினீன் உம்மு சலமா இடத்துல கேட்கும்போது தர்மம் பண்ணுங்க, தர்மம் பண்ணி ஒரு திருப்தியை தேடுங்கன்னு சொல்லிட்டு பதில் முடிச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் ஒரு மார்க்கத்தின் செய்தியை அங்கே நினைவூட்டுகிறார்கள். ரசூலுல்லாஹ் சொன்ன ஒரு ஹதீஸ் தெரியுமா, ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, என்னோடு சகவாசம் கொண்ட தோழர்களாக இருந்த சிலர் மறுமை நாளில் தடுக்கப்படுவார்கள், அவர்கள் என்னை சந்திக்க முடியாது, இப்படி சொல்லிட்டாங்க, இப்படி நபிகள் நாயகம் சொன்ன செய்தியை உம்மு சலமா அவங்க நினைவூட்டுறாங்க. அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் அவர்கள் கலக்கத்தோடு வெளியே செல்கிறார்கள், உமர் அவர்களை சந்திக்கிறார்கள். உமர் அவர்களை சந்தித்து நம்முடைய தாய் என்ன சொன்னார்கள் தெரியுமா அப்படிங்கிறாங்க. என்ன சொன்னாங்க, சொன்ன செய்தியை அங்கே உமர் அவர்களுக்கு எடுத்துரைக்கிறார்கள். நபியின் தோழர்களில் சிலர் மறுமை நாளில் நபியை பார்க்க விடாமல் தடுக்கப்படுவார்கள், இந்த செய்தியை நபிகள் நாயகம் சொல்லியிருக்கிறார்கள், இப்போதான் நம்முடைய தாய் நமக்கு சொன்னாங்க அப்படின்ட்டாங்க. இதை கேட்டதான் தாமதம் நேராக உம்மு சலமா இடத்துல வந்துட்டாங்க. உமர் அவர்கள் வந்து செய்தியெல்லாம் உறுதிப்படுத்தலை, பில்லாஹி மின்ஹும் அனை, உம்மு சலமா அவங்களிடத்துல கேட்கிறாங்க, அல்லாஹ்வின் மீது ஆணையாக நான் கேட்கிறேன், நான் அந்த பட்டியலில் உண்டா, என்னை பத்தி ரசூலுல்லாஹ், ஏன்னா உம்மு சலமா அவங்களுக்கு இந்த ஹதீஸ் தெரிந்திருக்கிறது எனும் பொழுது ரசூலுல்லாஹ் உம்மு சலமாவுக்கு அந்த நபர்கள் யார் யாருன்னு சொல்லியிருந்தார், அதில் என்னுடைய பெயர் இடம்பெற்று விட்டால் அப்படிங்கிற ஒரு அச்சம், அந்த கவலை. ஆகவே உமர் அவர்கள் நேராக இந்த செய்தியை கேட்ட மாத்திரத்தில் உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா இடத்தில் வருகிறார்கள், அவர்களை அல்லாஹ்வை சாட்சியாக்கி கேட்கிறார்கள், பில்லாஹி மின்ஹும் அனை, அந்த பட்டியலில் நான் உண்டா? உம்மு சலமா அவர்கள் பதிலளித்தார்கள், லா, நீங்கள் இல்லை, வலன் உபலியா ஹதம் பாதக், உங்களுக்கு பிறகு யாரையும் நான் தூய்மைப்படுத்த போவதில்லை. அவங்களும் இதே பதில தான் சொல்றாங்க. இது அஹ்மதுல பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இதை நாம குறிப்பிடுவதற்கு காரணம் உமர் அவர்களுடைய பண்பு அப்படி இருந்திருக்கிறது. உமர் அவர்களுடைய பண்பும் முனாஃபிக்குங்கிறாங்களே, ரசூலுல்லாஹ் ஹுதைஃபா அவர்களுக்கு பல செய்தியை சொல்லி கொடுத்துருக்காங்களே, நம்ம அந்த பட்டியலில் இருந்துருச்சுன்னா என்ன ஆகும், எப்படிப்பட்ட ஒரு அச்சம் பாருங்க. இத்தனைக்கும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் சொர்க்கவாசி என்று முன்னறிவிப்பு செய்யப்பட்ட நபித்தோழர், இந்த மார்க்கத்திற்காக பல்வேறு யுத்த களங்களில் பங்கெடுத்தவர், இந்த மார்க்கத்திற்காக தம்முடைய பொருளாதாரத்தை போட்டி போட்டு அல்லாஹ்வுடைய பாதையில் வாரி வழங்கியவர், சிரமமான காலகட்டத்தில் நபிகள் நாயகத்தோடு துணை நின்றவர். அப்படிப்பட்ட ஒரு சஹாபி பயப்படுறாரு, நம்ம முனாஃபிக்கா இருப்போமோ, நயவஞ்சகத்தனம் நம்மிடத்தில் ஏற்பட்டு விட்டதா, அல்லாஹ்வின் தூதர் தன்னை மறுமை நாளில் பார்க்க முடியாது என்று சொன்ன பட்டியலில் நாமும் உண்டா என்று அச்சப்படுகிறார்கள் என்று சொன்னால், நம்மிடத்தில் நம்முடைய செயல்பாடுகளை கவனத்தில் கொண்டு எப்படிப்பட்ட அச்சம் வரணும், நம்முடைய மறுமை நிலை குறித்த அச்சம் நமக்கு எப்படி ஏற்பட வேண்டும், அல்லாஹ்வின் முன்னிலையில் நாம் நிறுத்தப்படுவது குறித்து எவ்வளவு பயப்படணும், அந்த பயம்லாம் இன்னைக்கு நம்மிடத்தில் இருக்கிறதா என்பதையும் இந்த நேரத்தில் நாம நினைவுபடுத்த கடமைப்பட்டிருக்கிறோம். அடுத்ததாக ஹுதைஃபா அவர்கள் அவங்களுடைய வரலாற்று நிகழ்வுக்கு வருவோம். வரலாற்றில் அவங்க ஒரு மிகப்பெரிய ஒரு பணியையும் செய்திருக்கிறார்கள். உஸ்மான் அவர்களுடைய ஆட்சி காலத்தில் புகாரில 49-87 அந்த இலக்கத்தில் நீங்க பார்க்கலாம், பல யுத்தங்களில் பங்கெடுத்திருக்கிறாங்க. வகான யுகாசி அஹ்ல ஷாம்,
ஷாம் வாசிகளோடு ஹுதைஃபா அவர்கள் யுத்தம் புரிந்திருக்கிறார்கள். ஃபி ஃபத்ஹி அர்மீனியா வ ஆதர்பீஜான் மா அஹ்லில் இராக், ஈராக் வாசிகளோடு அர்மீனியாவை வெற்றி பெறுவதிலையும் ஆதர்பீஜானை வெற்றி பெறுவதிலையும் மற்றும் ஷாம் வாசிகளோடும் ஹுதைஃபத் இப்னு யமான் அவர்கள் யுத்தம் செய்திருக்கிறார்கள். உஸ்மான் அவருடைய ஆட்சி காலத்தில் இஸ்லாம் எல்லை விரிவடையுது. குழப்பங்கள் அவங்களுக்கு பிறகு பல நேரங்களில் தோன்றினாலும் இஸ்லாமிய ஆட்சி விரிவடைவது, இஸ்லாமிய மார்க்கம் பரவுவது உள்ளிட்ட பல நன்மைகளும் ஏற்பட்டது. அப்போ பல பகுதிகளுக்கு போகுது. அந்த யுத்தங்கள்ல எல்லாம் உஸ்மான் அவர்களுடைய ஆட்சியின் கீழே பல யுத்தங்கள்ல ஹுதைஃபத் இப்னு யமான் அவர்கள் பங்கெடுத்திருக்கிறாங்க. அர்மீனியாவை வெற்றி பெறுவதிலையும் பங்கெடுத்திருக்கிறாங்க. அர்மீனியான அது ஒரு நாடு. அந்த நாட்டின் நினைவாகத்தான் நமக்கு அது தெரு பேரை வைத்திருக்கிறார்கள். ஆர்மீனியன் ஸ்ட்ரீட்னு வச்சிருக்கிறாங்க. அரண்மனைக்காரன் தெருங்கிறது தமிழ்ல, ஆங்கிலத்தில் எப்படி வச்சிருக்கிறாங்க? அர்மீனியன் ஸ்ட்ரீட். நீங்க அந்த பேரு ஏன் வந்துச்சுன்னு சொல்லி காரணத்தை நீங்க தேடி பாருங்க. அந்த நாட்டை சார்ந்தவர்கள் ஒரு காலத்தில் தங்களுக்கு நாடு இல்லாமல் இருந்த பொழுது அல்லது அந்த நாட்டிலிருந்து துரத்தப்பட்ட காலகட்டத்தில் இங்க பல பேர் இருந்தாங்களாம். அந்த நாட்டை சார்ந்தவர்கள் இந்த தெருவில் பல பேர் இருந்திருக்கிறாங்க. அவங்களாம் கிறிஸ்தவ மக்கள்ங்கிறதுனால தான் அந்த ஓரத்தில் சர்ச் இருக்கிறது, அவங்களுக்குன்னு உள்ள தேவாலயம் இருக்கிறது. அதுக்கப்புறம் அவங்களுக்குன்னு ஒரு நாடு அமைய பெற்று நிம்மதி சூழல் ஏற்பட்டதற்கு பிறகு இங்கிருந்து அவங்க எல்லாருமே இப்போ போய் எங்க அர்மீனியாக்காரங்க எங்க நம்பி தேடிட்டு இருக்க கூடாது, அவங்க எல்லாம் கிளம்பி அவங்க நாட்டுக்கு போயிட்டாங்க. அப்ப அந்த வரலாற்று பின்புலத்தில் தான் இந்த தெருவிற்கு ஆர்மீனியன் ஸ்ட்ரீட், அதை நம்ம தமிழ் அரண்மனைக்காரன் தெரு அப்படின்னு சொல்லி பேர் வைத்திருக்கிறார்கள் வைங்களேன். அப்ப அந்த அர்மீனியாவை வெற்றி பெறுவது, ஆதர்பைஜானை வெற்றி பெறுவது, இது போன்ற பல முக்கிய நிகழ்வுகள்ல அவங்க பங்கெடுத்திருக்கிறாங்க. அது ஒரு விஷயம். அதுல ஹுதைஃபா அவர்கள் மக்களிடத்துல ஒரு காட்சியை பார்க்கிறாங்க. என்ன? குர்ஆனை பலவாறாக ஓதிக்கொண்டிருக்கிறார்கள். ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு விதமா குர்ஆனை ஓதிக்கொண்டிருக்கிறார்கள். இது ஹுதைஃபத் இப்னு யமான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு ஒரு பெரிய திடுக்கத்தை, கலக்கத்தை உண்டாக்குகிறது. உடனே உஸ்மான் அவங்ககிட்ட வர்றாங்க. யா அமீரல் முஃமினீன், மூமின்களின் ஆட்சியாளரே, அத்ரிக்கு ஹாதிஹில் உம்மா கப்ல யக்தலிஃபு ஃபில் கிதாப், வேதத்தில் இவர்கள் முரண்படுவதற்கு முன்பு இவர்களை ஒன்றுபடுத்துங்கள். இக்திலாஃபுல் யஹூதி வன் நஸாரா, யூதர்கள், கிறிஸ்தவர்கள், நசாராக்கள் அவங்களாம் வேதத்தில் முரண்பாடு ஏற்பட்டதை போன்று இவர்கள் முரண்பட்டு விடக்கூடாது. ஆகையால் அதற்கு முன்பாகவே இவர்களை ஒன்றுபடுத்தி விடுங்கள். ஒவ்வொரு ஆளும் ஒவ்வொரு விதமா குர்ஆனை ஓதிக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்கவுங்க ஓதுறது தான் குர்ஆன் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அவங்களிடத்துல ஒரு முஸ்ஹப், ஒரு பிரதி இருக்கிறது. அந்த பிரதியை ஒரு விதமாக ஓதிக்கொண்டு அதுவே குர்ஆன் என்று நம்பக்கூடிய சூழல்லாம் இருக்குது. இதை பார்ப்பதற்கு கலக்கமாக இருக்கிறது. இதில் இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு காணுங்க என்று ஆட்சியாளரிடத்துல உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்துல ஹுதைஃபா அவர்கள் முறையிடுகிறார்கள். அவங்களுடைய அந்த கோரிக்கையை ஏற்றி உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க ஹப்ஸா அவர்களுக்கு ஆள் அனுப்பி அவங்களிடத்துல உள்ள குர்ஆன் பிரதியை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்திற்கு பிறகு அபூபக்கர் அவருடைய ஆட்சியில குர்ஆன் தொகுக்கப்படுகிறது. அது போன்ற ஒரு குர்ஆன் பிரதி அவர்களிடத்தில் இருக்கிறது. பல்வேறு ஹாஃபில்கள் அவங்க எல்லாம் ஒன்று திரட்டி ஓதி சரி பார்த்து தொகுக்கப்பட்ட ஒரு பிரதி. அந்த பிரதியை திரும்ப வரவழைக்க சொல்லி நீங்க உங்க பிரதியை அனுப்பி வைங்க, இங்க ஒரு பிரச்சனையாக இருக்கிறது, மக்களை நம்ம ஓதுதல்ல ஒன்றுபடுத்த வேண்டி இருக்கிறது, அந்த கருத்து வேறுபாட்டை களைய வேண்டி இருக்கிறது, பிரதியை தாங்க, அதை வைத்துக் கொண்டு நாங்கள் எல்லாவற்றையும் சரிபார்த்து இறுதி செய்துவிட்டு பிரதியை திருப்பி உங்களுக்கு அனுப்பிடுறோம் என்று ஹப்ஸா அவங்களுக்கு ஆள் அனுப்பி அந்த பிரதியை கேட்டு பெறுகிறார்கள். அதன் பேர்ல ஸெய்த் இப்னு சாபித், அப்துல்லா இப்னு ஜுபைர், சஅத் இப்னு ஆஸ், அப்துல் ரஹ்மான் இப்னு ஹாரிஸ் உள்ளிட்ட பல நபித்தோழர்கள் இவங்களை எல்லாம் இந்த பணிக்காக வேண்டி அவர்கள் நியமிக்கிறார்கள். அப்ப ஹப்ஸா அவர்களிடமிருந்து பெறப்பட்ட பிரதியின் அடிப்படையில் குர்ஆனை எல்லாம் அவங்க சரிபார்த்து ஒரு பிரதி ஆக்குறாங்க. ஒரு பிரதியாக ஆக்கியது மட்டும் இல்லாம அந்த நேரத்தில் அவர்கள் சொல்லவும் செய்கிறார்கள். இதஹ் தலஃப்தும் அன்தும் ஸெய்த் இப்னு சாபித் ஃபி ஷைஇன் மினல் குர்ஆன், குர்ஆன்ல உள்ள ஒரு வாசகத்தை எப்படி சொல்ல வேண்டும், எப்படி உச்சரிக்க வேண்டும் என்பதில் உங்களுக்கும் ஸெய்த் இப்னு சாபித் அவர்களுக்கும் கருத்து வேறுபாடு ஏற்படுமேயானால் ஃபக்துபூஹு பிலிசானி குரைஷ், குறைஷிகளின் பாஷையிலேயே அவற்றை நீங்கள் இறுதி செய்யுங்கள். ஏன்னா குர்ஆன் என்பது அவர்கள் பாஷையில் தானே அருளப்பட்டது, எப்படி உச்சரிக்கணும், எப்படி சொல்லணும் என்பதில். அப்ப இந்த மாதிரியான வழிமுறைகளை எல்லாம் சொல்லி அதை ஒன்றுபடுத்தி ஒரு பிரதியாக ஒன்றுபடுத்தி அதற்கு பிறகு உஸ்மான் அவர்கள் அந்த பிரதியவே எல்லோருக்கும் அனுப்பி வைத்து விடுகிறார்கள். உங்களிடத்தில் உள்ள பல பழைய பிரதிகளை எரித்து விடுங்கள். எல்லாம் பழைய பிரதி இருந்துச்சுன்னா ஆளாளுக்கு ஒவ்வொரு பிரதி வைத்திருப்பார்கள் அல்லவா, அதையெல்லாம் எரிச்சிருங்க. இப்ப நம்ம உங்களுக்கு தந்திருக்கோம் பாருங்க, இதை நீங்க பிரதி எடுத்துக்கோங்க, இந்த பிரதியின்படி தான் நீங்கள் ஓத வேண்டும் என்று ஒரு ஓதுதலில் எல்லா மக்களையும் ஒன்றுபடுத்தி விட்டார். அது ஒரு பெரிய விஷயம். இல்லை என்று சொன்னால் ஆளாளுக்கு அவங்கவுங்க லாங்குவேஜுக்கு ஏற்ப அவங்கவுங்க புரிதலுக்கு ஏற்ப ஓதிக்கொண்டிருப்பார்கள். அதுவே குர்ஆன் என்று அவர்கள் நினைத்து கொண்டிருப்பார்கள். பல்வேறு பிழைகள் ஏற்படுவதற்கு ஒரு வாய்ப்பு அமைந்திருக்கும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அப்படிப்பட்ட பிழைகளை தவிர்ப்பதற்கு ஒரு வேலையை, அதற்கு தகுந்த ஒரு பணியை, அதற்கு தகுந்த ஒரு வேலையை உஸ்மான் அவர்கள் மூலமாக அல்லாஹ் அந்த வேலையை வாங்கியிருக்கிறாங்கிறத பார்க்கிறோம். உஸ்மான் அவர்கள் மூலமாக நடைபெற்ற அந்த வேலை, அந்த வேலைக்கு உந்துதலாக இருந்தவர்,
அந்த வேலைக்கு உரிய நேரத்தில் மக்களிடத்தில் காணப்பட்ட குழப்பத்தை கண்டறிந்து இப்படி ஒரு வேலையை நம்ம முன்னெடுக்கணும், ஆட்சியாளர்ங்கிற முறை இது உங்களுடைய கடமை என்று ஆட்சியாளரின் கவனத்துக்கு கொண்டு வந்த நபித்தோழராக ஹுதைஃபத்து இப்னு யமான் அவர்கள் இருக்கிறாங்க. இதை நாம புகாரில 49, 87 ஆகிய செய்திகளில் பார்க்கிறோம். அதே போல ஹுதைஃபா அவர்கள் தொடர்புடைய மற்றொரு முக்கியமான செய்தி, இன்றைய காலகட்டத்தில் உள்ள சூழலுக்கு பொருந்தக்கூடிய ஒரு செய்தியாக புகாரி 7086 7086வது இலக்கத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அவங்க சொல்றாங்க, ஹத்தஸனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸைனி, அல்லாஹ்வின் தூதர் எமக்கு 2 செய்திகளை சொன்னார்கள். 2 செய்தியை நான் ரசூலுல்லாஹ்ட்ட இருந்து கேட்ட முக்கியமான செய்தி. ரஅய்து அஹதஹுமா, இரண்டில் ஒன்றை நான் பார்த்து விட்டேன். வ அன அன்ததிருல் ஆகர், இன்னொன்று நான் பார்க்கல, அது எப்போ நடக்கும்னு எதிர்பார்த்துக்கிட்டு 2 செய்தியை முக்கியமான செய்தியை ரசூலுல்லாஹ் எனக்கு சொன்னாங்க. ஒன்று நான் பார்த்துட்டேன், இப்பவே பார்த்து கொண்டு தான் இருக்கிறேன், இன்னொன்று எப்போ நடக்கும்னு எனக்கு தெரியல. அது ஒரு செய்தி என்ன, அன்னல் அமானத்தை நஸலத் ஃபி ஜத்ரி குலூபிர் ரிஜால், அமானிதம் என்பது நம்பகத்தன்மை என்பது மனிதர்களின் உள்ளங்களில் ஆரம்பத்திலிருந்தே இருக்கின்றது. மனுஷனை பொறுத்தவரையிலையும் இயல்பாகவே நம்முடைய உள்ளத்தில் அல்லாஹ் நம்பகத்தன்மையை ஏற்படுத்தி வைத்திருக்கிறானாம். இதுதான் நபிகள் நாயகம் சொன்ன செய்தி. நம்பகத்தன்மைக்கு பாத்தியமா நடப்பதல் இருக்கிறது அல்லவா, வாக்குறுதியை நிறைவேற்றுவது, நம்பியவர்களை ஏமாத்தாம மோசடி செய்யாம இருக்கிறது. இந்த நம்பகத்தன்மை என்பது நஸலத் ஃபி ஜத்ரி குலூபிர் ரிஜால், மனிதர்களின் உள்ளங்களிலேயே ஆரம்பத்திலிருந்தே இறங்கி விட்டது, ஆரம்பத்திலிருந்தே இருக்கு. சும்மா அலிமு மினல் குர்ஆன், அதற்கு பிறகு நம்பகத்தன்மையோடு நடக்க வேண்டும் என்று குர்ஆனிலிருந்து அவர்கள் அறிந்து கொண்டார்கள். சும்மா அலிமு மின சுன்னா, அதற்கு பிறகு சுன்னாவிலிருந்து ஹதீஸுகளிலிருந்து அவர்கள் அறிந்து கொண்டார்கள். குர்ஆன் மனிதர்களுடைய இயல்பான குணத்தை தான் கடைபிடிக்க சொல்லுது. நம்பகத்தன்மையோடு நடப்பதுதான் மனிதர்களுடைய இயல்பான குணமாக இருந்தது. அல்லாஹ் ஆரம்பத்திலேயே மனிதர்களின் உள்ளங்கள்ல அமானத்தை தந்துட்டான். அப்படிப்பட்ட ஒரு அமானிதத்திற்கு பாத்தியமாக நடக்கக்கூடிய பண்பை அல்லாஹ் விதைத்து விட்டான். உள்ளத்தில் எல்லாருடைய உள்ளத்திலையும் அது இருந்தது. குர்ஆனிலிருந்து அதற்கு பிறகு தெரிந்து கொண்டார்கள், ஹதீஸிலிருந்தும் பிறகு தெரிந்து கொண்டார்கள். அதற்கு பிறகு இது நம்ம பார்த்துட்டேங்கிறார், இந்த நிகழ்வு நான் பார்த்துட்டேன், நம்பகத்தன்மையில மக்கள்லாம் கரெக்டாக தான் இருந்தாங்க ஆரம்பத்தில். அதுக்கு பிறகு சொல்றாங்க ஹத்தஸான் ரஃபீஹா, நபிகள் நாயகம் அந்த அமானிதம் நம்பகத்தன்மை உயர்த்தப்படுவதை பற்றியும் சொன்னார்கள். அது எப்படி சொன்னாங்க, எனாமுர் ரஜுல், ஒரு மனிதன் உறங்குவார், தூங்குவார், ஃபதுக்பதுல் அமானத்து மின் கல்பிஹி, தூங்குற நேரத்தில் நம்பகத்தன்மை அவருடைய உள்ளத்திலிருந்து எடுக்கப்பட்டுவிடும். ஃபயதல்லு அஸருஹா மிஸ்ல அஸரில் வக்த், உள்ளத்திலிருந்து நம்பகத்தன்மை எடுக்கப்பட்டதின் அடையாளமாக ஒரு கரும்புள்ளி அவருடைய உள்ளத்தில் இருக்கும். இதெல்லாம் மறைமுகமான விஷயம் இல்லை, ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்கிறாங்க. எல்லாருடைய உள்ளத்திலையும் அமானிதத்தன்மை ஆரம்பத்தில் இருந்தது, அதுக்கப்புறம் அது உயர்த்தப்படுது. தூங்கும் போதெல்லாம் கூட உயர்த்தப்படுது. நம்ம தூங்கும் பொழுதே கொஞ்சம் கொஞ்சமாக நம்மிடம் இருந்த நம்பகத்தன்மை பிடுங்கப்படுகிறது, அல்லாஹ் எடுக்கிறான். அப்படி எடுக்கப்பட்டதனுடைய அடையாளமாக ஆரம்பத்தில் லேசான கரும்புள்ளி இருக்கிறது. சும்மா எனாமா நௌமா, பிறகு மறுபடியும் அவர் தூங்குகிறார். ஃபதுக்பதும், மீண்டும் அந்த நம்பகத்தன்மை கைப்பற்றப்படுகிறது. ஃபயபுகா ஃபீஹா அஸருஹா, அந்த நேரத்தில் அதனுடைய அடையாளம் என்பது மிஸ்ல அஸரில் மிஜில், ஒரு காய்ப்பு. நம்ம ஏதாவது கையில நெருப்பு பட்டுருச்சுன்னா காய்ச்சி போயிடுச்சுன்னு சொல்லுவோம்ல, கடுமையா வேலை பார்க்குறவங்களுக்கு கையெல்லாம் காய்ச்சி போயிடும் அல்லவா, அந்த காய்ப்பு போன்று மாறி, முதல்ல கரும்புள்ளியா இருக்குது, அதுக்கப்புறம் காய்ச்சி போயிடும், காய்ப்பு அளவுக்கு பெருசாக மாறிவிடுகிறது. அதுக்கு பிறகு ரசூலுல்லாஹ் சொன்ன உதாரணத்தை அவங்க குறிப்பிடுறாங்க. ஒரு மனிதனுடைய காலில் ஒரு நெருப்பு கங்கை உருட்டி விட்டால், ஒரு நெருப்பு கங்கை காலில் உருட்டி விட்டால் அது கால் பாதத்தில் எப்படி கொப்புளங்களை ஏற்படுத்தி விடுமோ அது போன்ற உள்ளத்தில் அவருடைய உள்ளத்திலிருந்து நம்பகத்தன்மை எடுக்கப்படுவது பல்வேறு கொப்புளங்களாக மாறிவிடுகிறது. கொப்புளத்துக்குள்ள பார்த்தா தான் பெருசா இருக்கும், ஆனால் உள்ளுக்குள்ள ஒண்ணுமே இருக்காது. பார்வைக்கு கொப்புளங்கள் பெரிதாக தெரியும், உள்ளுக்குள் எதுவுமே இருக்காது. அதுபோல் மனிதர்களிடத்தில் நம்பகத்தன்மை எது ஒன்றுமே இல்லாமல் போய்விடும். அப்படி ஒரு காலம் வந்துவிடும். மேற்கொண்டு சொல்கிறார்கள், மக்கள் வியாபாரம் செய்யக்கூடியவர்களாக இருக்கிறார்கள், மாறுவார்கள். ஃபலா யக்காது அஹதுன் யுஅத்தில் அமானா, அப்படி வியாபாரம் செய்யக்கூடிய நபர்களிடத்தில் ஒருவரும் அமானிதத்தன்மையை நிறைவேற்ற மாட்டார்கள். அப்படி ஒரு காலம் வந்துடும். நாங்கள் ரசூலுல்லாஹ் அந்த காலத்தை நான் இன்னும் பார்க்கல, நான் அது இன்னும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். அப்படி ஒரு காலம் வருமான்னு சொல்லி நான் பார்த்துக்கிட்டு இருக்கிறேன், வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். இப்போ வந்துச்சுன்னா வந்துருச்சுன்றுவார். இப்போ ஹுதைஃபா அவர்கள் இருந்துச்சுன்னு வைங்க, அப்போ அந்த காலத்தை விட ரொம்ப மோசமாக இருக்குது, இது ரசூலுல்லாஹ் எனக்கு முன்னறிவிப்பு செய்த காலத்தை விட ரொம்ப மோசமாக நிலைமை போய் கொண்டிருக்கிறது என்று சொல்லக்கூடிய அளவில் அவங்க சொன்னது அப்படி நடக்குதா இல்லையா? ரசூலுல்லாஹ் சொன்னது தான் இது, நபிகள் நாயகம் சொன்ன முன்னறிவிப்பு. அப்போ வியாபாரம் செய்வார்கள், எவ்விடத்திலையும் நம்பகத்தன்மை இருக்காது. எந்த அளவுக்கு என்றால் ஃபயுகால் சொல்லப்படும், இன்னஃபி பனி ஃபுலானின் ரஜுலன் அமீனன், இந்த ஊரில் ஒருத்தர் இருக்கிறார்ப்பா, நல்ல நம்பகமான ஆளு,
வியாபாரம் பண்றதா இருந்தால் அவர்கிட்ட பண்ணலாம் என்று பேசக்கூடிய அளவுக்கு, நம்பகமானவரை தேடி தேடி பார்க்கக்கூடிய, தேடி தேடி கண்டறியக்கூடிய அளவுக்கு ஒரு காலம் வந்துவிடும். ரஜுல், இன்னும் ஒரு மனிதரை பற்றி சொல்லப்படும், மா அக்கலஹு ஒமா அதுஃபரஹு ஒமா அதுரஃபஹு, இவருடைய அறிவுதான் என்ன, இவருடைய புத்தி கூர்மை தான் என்ன, இவருடைய வீரம் தான் என்ன, விவேகம் தான் என்ன என்றெல்லாம் பேசப்படும். ஆனால் ஒமாஃபி கல்பிஹி மிஸ்காலு ஹப்பத்தி ஹர்தலின் மின் ஈமான், அவருடைய உள்ளத்தில் கடுகளவு கூட ஈமான் இருக்காது. இப்படி ஒரு காலம் வரும். நாங்கள் ரசூல்லா சொன்னாங்களாம், ஒரு மனிதரை பற்றி என்ன வீரம், என்ன பேச்சு, எப்பேற்பட்ட தோற்றம், இப்படியெல்லாம் பலவாறாக பேசுவார்கள். அவரை பற்றி அவருடைய புத்தி கூர்மை தான் என்ன, விவாத திறமை தான் என்ன, பேச்சு தான் என்ன என்றெல்லாம் சொல்வார்கள். ஆனால் அவருடைய உள்ளத்துல கடுகளவு கூட ஈமான் இருக்காது. இப்படி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. இதை சொல்லும் பொழுது ஹுதைஃபா அவங்க குறிப்பிடுறாங்க, உலகது அத்தா அலைய ஜமானுன், ஆனா இப்போ என்னிடத்தில் ஒரு காலத்தை நான் பார்க்கிறேன். இந்த காலகட்டத்தில் ஒரு காலம் இருந்துச்சு என்னிடத்துல, நான் யாரிடத்தில் வியாபாரம் செய்கிறேன் என்பதை பொருட்படுத்தவே மாட்டேன். பார்க்குற ஆள்கிட்டையெல்லாம் வியாபாரம் பண்ணுவேன். ஏன், முஸ்லீமா இருந்தால் கண்டிப்பாக தந்துடுவார். அவர் காலம் அப்படி இருந்துச்சா. ஹுதைஃபா அவர்களுடைய காலத்தில் எப்படி இருந்ததா, நான் எல்லாத்தையும் வியாபாரம் பண்ணுவேன். முஸ்லீமா இருந்தால் அவர் எனக்கு என்ன வாக்குறுதி அளிக்கிறாரோ அதற்கு மாற்றமாக நடக்க மாட்டார், நம்பகத்தன்மை நிறைவேற்றி விடுவார். அதுவே முஸ்லீம் அல்லாதவராக இருந்தால் அவருடைய சமூகமோ ஆட்சியாளரோ பொறுப்பேற்று எனக்கு அவர் அமானிதத்தை நிறைவேற்றி விடுவார். நான் யாராக இருந்தாலும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. முஸ்லீமா இருந்தால் அவருடைய இஸ்லாமிய அமானிதத்தை நிறைவேற்ற வைத்துவிடும். முஸ்லீம் அல்லாதவராக இருப்பாரேயானால் ஆட்சியாளர்களின் மூலமாக, அவர்கள் இடக்கூடிய சட்டத்திட்டங்களின் மூலமாக அவங்களே நமக்கு நம்ம அமானிதமாக நடந்து கொள்வார்கள். இப்படித்தான் இடத்தில் காலம் இருக்கிறது அப்படின்னு சொல்லி இப்படி ஒரு காலம் இடத்தில் இருந்தது. இன்னைக்குள்ள காலத்தில் குறிப்பிட்ட ஆட்கள்கிட்ட தான் நான் வியாபாரம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி ஒரு சொல்றாரு. இது புகாரில 70-86 இலக்கத்தில் இருக்கிறது. அப்ப இதுல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்ன முக்கியமான ஒரு செய்தியை ஹுதைஃபத்து இப்னு யமான் ரலியல்லாஹு அன்ஹு நமக்கு சொல்லி தராங்க. என்ன, மக்களிடமிருந்து நம்பகத்தன்மை பறிக்கப்பட்டு விடும், அமானித மோசடி அதிகமான அளவில் நடைபெறும். அப்படி ஒரு காலம் வரும். தேடி கண்டுபிடித்தாலும் இந்த ஊர்ல ஒருத்தர் இருக்கிறாரப்பா, நம்பகத்தன்மை இருப்பு